ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது எங்கள் ஸ்டைல் ஆஃப் முறுக்கு செய்கிற விதங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா அரிசியை கழுவிட்டுங்க ஊற வச்சுருக்கேங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இது கூட 6 to 8 காஞ்ச மிளகாவும் ஊற வச்சுடுங்க இந்த அரிசி கூடவே. இப்போ பாருங்கள், நான் 4 மணி நேரம் கழித்து இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மிளகாவும் உள்ள தண்ணி ஏறி நல்லா சாஃப்டாக ஊறிடுங்க. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் வச்சு அரைச்சிக்கிறோங்க. கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாவை போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு ஒரு கைப்பிடி அரிசியும் அது கூட சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருங்க. இப்போ மீதி இருக்க அரிசி தண்ணியும் சேர்த்துங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. இது எப்படி அரைக்கணுன்னா, இந்த கிரைண்டர் சுற்றணும், ஆனால் தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க. மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி நெய் மாதிரி ஆகிடுங்க. அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து வெறும் கடாயில் வச்சு வறுத்துக்கிட்டு அதையும் பொன்னிறமானோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு சூடாறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிறோங்க. நம்ம எந்த பட்சணம் செஞ்சாலும் ஜலிச்சுட்டு செய்யுங்க. அது எவ்வளோ நைஸாக இருந்தாலும், இல்லை கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவோ இல்லை எந்த மாவாக இருந்தாலும் ஒரு தடவை ஜலிச்சுட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு இவ்வளோ நைஸாக இருக்குங்க, எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. நம்ம சட்னி அரைப்போம் இல்லைங்களா, பொரிக்கடலை, அதுதான். அதையும் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் ஜலிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த முறுக்குக்கு எப்படி மாவு பிசைகிறதுன்னு பார்த்துக்கலாங்க. இந்த முறுக்கு மாவு பாருங்கள், நம்ம மிளகாவோடு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, மிளகா திப்பியே இல்லை பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க, மாவுக்கு தகுந்த உப்பு. இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்குங்க. வெண்ணெய் நிறைய போட்டால் முறுக்கு எண்ணெய் குடிக்குங்க. அதனால் கம்மியாக இந்த எடுத்துருக்க அளவுக்கு 1.5 ஸ்பூன் வெண்ணெய் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உளுந்து மாவு போட்டுக்கிறோங்க. இப்போ மீதி நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோங்க. நம்ம தண்ணியே ஊற்றி இந்த முறுக்கு மாவு பிசைய போகிறதில்ல. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, கிரைண்டரில் அரைச்ச அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு கட்டியானா கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து லூஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வெண்ணெய் சேர்த்துனா போதுங்க. இதில் சுடு எண்ணெய் ஊற்றி பிசைவாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு போடுறதுனால முறுக்கு நல்லா பொறுன்னு டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு திக்காக இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்படி இருக்குங்க. இப்போ நம்ம முறுக்கு உலக்கில் முறுக்கு அச்சியில் எண்ணெய் தடவி உள்ளே எண்ணெய் தடவி வச்சுட்டுங்க. இது மாதிரி கரண்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. எண்ணெயும் சைடில் சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ இந்த முறுக்கு உலக்கில் 3 கண் இருக்கிற சாதா அச்சுங்க, ரவுண்ட் அச்சு, அதில் முறுக்கு சுட்டு போகிறோம். முறுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோங்க. மாவு புளிக்க வச்சிடாதீங்க. இப்போ அரைச்ச உடனே எல்லாம் கலந்துட்டு உடனே செஞ்சுருங்க. மாவு புளிச்சாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்குங்க, மாவு கலன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாவு புளிக்கிறதுக்குள்ளே நீங்கள் முறுக்கு சுட்டு எடுத்துருங்க. இது மாதிரி முறுக்கு தான் நாங்கள் தீபாவளியிலேருந்து ஓசாடங்கன்னு முறுக்கு இப்படி எடுத்துடுங்க. திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. இப்படி லோலையும் ஹைலையும் மாற்றி வச்சு முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துருங்க. தீபாவளிக்கு யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி முறுக்கு தாங்க செய்வோம். நம்ம பச்சரிசியில் மாவு பதம் பண்ணி வறுத்து செய்கிறதுக்கு இது மாதிரி கிரைண்டரில் ஆட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் திரும்ப இதே செய்வீங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.